நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது தெளிவாக இருக்கணும். நம்ம சொல்லுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு காரியங்கள் இருக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துலலாம் நம்ம சரி பண்ணுங்கன்னா மற்றவங்கள சரி பண்ணணும் தான் நம்ம பேசுகிறோமே தவிர நாம் என்ன செய்யறதில்ல, சரி பண்ணிக்கிற தேவையில்லை. மற்றவங்கள தான் குறை சொல்கிறோமே தவிர நாம் சரிப்படுத்திக்கணும். ஆலயத்தினுடைய காரியங்கள், சபை ஆராதனை காரியங்களில் அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா அதில் நம்ம என்ன செய்யணும், சரியான நேரத்துக்கு வரணும். இப்போல்லாம் முன்னெல்லாம் எதுவுமே பதிவு இல்லாமல் வேலைக்கு போவாங்க. இப்போ ஒரு வேலைக்கு உள்ளே போகணுன்னு சொன்னால் அந்த கார்டு போட்டு பதிஞ்சா தான் உள்ளே போக முடியும். அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கரெக்டாக போயிடுறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களில் அசதியாக இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்படுது. கர்த்தருடைய காரியத்தை அசதியாய் செய்கிறவன். அப்போ கர்த்தருடைய காரியத்தை எப்படி செய்யணும்? உற்சாகமாக செய்யணும். கர்த்தருடைய ஆராதனைக்கு கலந்துக்கிற காரியம் உற்சாகமாக செய்யணும். சபையினுடைய காரியங்கள் உற்சாகமாக செய்யணும். இதுக்கு தான் நமக்கு என்ன இருக்கு? பிரதிபலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.